மருத்துவர் ஐயாவாக இருக்கட்டும், அவர் வந்து இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது. 2 ஊரில் ஒரு பிரச்சனைங்க. ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பணத்தை இன்னொரு வழியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இது யார் போராடி இருப்போம்? ஒடுக்கப்பட்ட மக்கள் போராடுவாங்க, காலங்காலமாக போராடுவாங்க, ஓஞ்சு போயிடுவாங்க. சொல்யூஷன் கிடைக்கும், கிடைக்காம இருக்கும். அது வழக்கமான ஒன்றா போயிடுச்சு. இந்த வரலாற்றிலேயே புதுமையாக ஒரு புரட்சியாக ஒன்று என்ன நடந்துச்சுன்னா, இந்த தடுக்கிற சமூகத்திலிருந்து ஒருத்தன் களத்தில் இறங்கி தோளில் தூக்கணும் அந்த பணத்தை. அப்போதான் அதிர்ச்சி அடைஞ்சது ஒட்டுமொத்த சமூகமும். இவனும் ஷாக் ஆனா, அவனும் ஷாக் ஆனான். இவனையும் ஒன்றும் பண்ண முடியல, அவனும் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஏற்பட்ட மாற்றம் இந்த தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம்னு நான் நினைக்கிறேன். அப்போது அந்த மாற்றம் ஒரு மருத்துவர் ஐயா போய் ஒரு பணத்தை தூக்கி, இத்தனைக்கும் அந்த பணத்தை அவர் தூக்கிட்டு வரும்போது அதெல்லாம் இந்த கதைகள் அவங்க பண்ண மாட்டாங்க. 1 year இருக்காதுன்றீங்களா? அது இவங்க பண்ற ஸ்கிரிப்ட்ல வராது. ஏன்னா நான் வந்து அதுக்காக 3 வருஷம் அந்த ஊரில் அந்த மக்களை எல்லாரையும் தேடி தேடி போய் நான் எடுத்த தகவல். அது குடிதாங்கின்ற ஊர். குடிதாங்கிங்கிற ஊரில் அந்த மக்கள் எதுக்கு தயாராக இருந்தாங்கங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. அப்போது அதையும் தாண்டி அவர் துணிஞ்சு போகிறார். நீ என்ன வேணால் பண்ணிக்கிட என்ன அப்படின்ட்டு போய், சும்மா நான் போய் கூட நிற்கிறலாம் இல்லை, ஒரு பக்கம் பிடிங்கடா, எவன்டா தடுக்கிறான் பார்க்கலான்னு ஒரு மறுக்கிற சமூகத்தை, அடிப்பன் நின்றுக்கிட்டு இருக்கிற சமூகத்தோட பிரதிநிதியாக போய் ஒருத்தன் தூக்கிட்டு வந்தான் இல்லைங்களா? அதுதான் இந்த சமூகத்துக்கு வேணும்னு நினைக்கிறேன்.